இப்ப ஜோதிடத்துல சொல்லப்பட்ட ரகசியம் என்ன அப்படின்னா, ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாதுப்பா. அதனால அது யார் வீட்டுல உட்கார்ந்து இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி போல மாறிக்கிறோம். அப்புறம் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குதோ அந்த கிரகத்துடைய அந்த வீட்டு ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். அதாவது வீடு கொடுத்தவனுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்துக்கிறோம். நட்சத்திர சாரம் கொடுத்தவருடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் எடுத்துக்கிறோம். இது போக இந்த ராகு கேதுவை யாரு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க பலனையும் பிடிக்கிறோம். இது போக ராகு கேதுக்கு மத்தியிலேயோ அல்லது ராகு கேதுக்கு திரிகோணத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய பலனையும் பிடிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட விதி மற்றும் மறைக்கப்பட்ட உண்மை. இதுல என்ன விஷயம்னா, எல்லா கிரகங்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கு. எல்லா கிரகங்களுக்குமே எண்ணம் இருக்கு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். குருவா இருந்தாலும் தான் ஜோதிடத்துல முழு சுப கரகம்னு பேர் பெற்ற அந்த குரு கூட அதே மாதிரிதான். குரு புதனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா, காதல் கிரகத்துடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவருக்குன்னா புத்தியா கெட்டு போச்சு. குருனாலே அறிவுன்னு சொல்றோம். அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, அவர் ஆசிரியருக்கு சமமானவர். ஆனா அவரே இந்த மிதுனத்திலயும் இந்த கணிலே உட்காந்துட்டாருன்னு வச்சுங்களேன், குரு சண்டால யோகம் வேலை செஞ்சிருது. எப்படி ராகு கூட சேர்ந்துட்டாரு அல்லது ராகு நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு, ராகு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ராகு சேர்க்கை தேவையே இல்லை. குரு மிதுனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ராகு நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா ராகு அவரை பார்க்கணும், திரிகோணத்துல விடணும், தொடர்பு கொள்ளணுங்கிற அவசியமே இல்லை. குருவுக்கு அந்த குரு சண்டால யோகம் வந்துடும். குரு ஆசிரியர் சொல்றோம், அறிவானவர் சொல்றோம். ஆனா அவருக்கு அந்த எண்ணம் தாட்டு வந்துருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன், நான் இயல்பான குணத்துல நடக்க மாட்டேன், என்னுடைய குணத்துல நடக்க மாட்டேன். உங்களுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கௌரவமா நடந்துக்குவேன். அதே மாதிரி நீங்க என்னைய பார்க்க வரீங்கனாலும் உங்களுடைய பழக்க வழக்கம், கெட்ட வழக்க வழக்கம் இதெல்லாம் விட்டுவிட்டு போனா அவர்கிட்ட மரியாதை கொண்டு நடந்துக்கணும் அப்படின்னு நீங்க உங்களை தன்னைத்தானே மாத்திக்கிறீங்க இல்லையா. அதே மாதிரிதான் கிரகங்கள் எல்லாமே, எல்லா கிரகங்களுக்குமே இந்த குணம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். குருவா இருந்தாலும் கெடு பலன்களை செய்யத்தான் செய்வார். நம்ம என்ன நினைப்போம், உபய ராசிக்கு மட்டும் தானப்பா, தான் மிருகத்துக்கும் கன்னிக்கு மட்டும் தான்ப்பா குரு பாதக அதிபதி, கெடுதல் பண்ணுவாரு, மற்ற இடத்துக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எந்த வீட்டுக்கு அதிபதியா இருந்தாலும் அப்படித்தான். இப்ப ரிஷபத்துக்கு குரு 8ஆம் அதிபதி, அதனால கெடுத்துட்டாரு, வச்சுட்டாரு, செஞ்சுட்டாருன்னு அவரு தான் லாபாதிபதி. காசு ஒண்ணு வந்தாதான் தப்புன்னு ஒண்ணு பண்றா இல்ல. அப்ப எல்லா கிரகங்களுமே நன்மையும் செய்யும், எல்லா கிரகங்களும் கெடுதல் செய்யும்ங்கிற ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி செய்யும் அப்படின்னா, எந்த ஒரு கிரகம் யார் வீட்டுல உட்கார்ந்து இருக்குதோ அந்த வீட்டு அதிபதி கூட கொஞ்சம் அந்த கேரக்டரை உறிஞ்சுக்கிறோம். ராகு கேதுக்கு என்னென்ன ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும். இது எந்த நூல்ல இல்லை, இது எந்த புத்தகத்திலயும் இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் உதாரண ஜாதகம் போட்டிருந்தாரு. இன்னைக்கு சனி கேது இருந்துச்சு, இங்க செவ்வாய் இருந்துச்சு, இருந்தாலும் குரு திசையில கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. நான் தான் சொன்னேன், சனி கேதுக்கு செவ்வாய் தொடர்பு வந்தா திருமணம் வராது அப்படின்னு. தயவு செய்து மீட் போடுங்க. அதே மாதிரி அந்த செவ்வாயை சந்திரன் தொடர்பு கொண்டால் 2ஆம் தரமான திருமணமான பெண் தான் அமையும் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு விதி விலக்கு இருக்கு. மெல்ல மெல்ல கூட்டு போகலான்னு பார்த்தா ஒரு ஐடியா கொண்டு போக வைக்கிறீங்க, பரவாயில்ல. இந்த செவ்வாயை குரு தொடர்பு கொள்றாரு, வைக்கிறாரு, செய்யறாரு, அல்லது தசாநாதனை தொடர்பு கொள்றாரு, வைக்கிறாருன்னா குருமங்கள யோகமா மாறிடுமே. அப்ப குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம் இதெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தா பலன் எடுக்கணும். அப்படிப்பட்ட வரும்போது எந்த ஒரு கிரகமும் யார் வீட்டுல உட்கார்ந்துருக்குதோ அந்த வீட்டு அதிபதி கூட மாறும். இப்ப இருக்கையில ரொம்ப பொறுமையான கிரகம், நிதானமான கிரகம், கோபமே படாத கிரகம், ஆன்மீக கிரகம்னு சொல்லக்கூடிய கேது கூட இங்க உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், முன்கோபியா மாறிடுவார். முன்கோபியா மாறுவாரு, பொசுக்குன்னு கோவப்பட்டுவாரு, யாரையும் கை நீட்டி அடிச்சு போடுவாரு, பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கும். அதுல அது என்ன நட்சத்திரத்துல போகுது, என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்குது, அதை போலையும் செயல்படும். உதாரணத்துக்கு எனக்கு சொல்லும் போதே சொன்னேன், இங்க உட்காந்து ஆன்மீகத்தையும் கொடுக்கும், அடாவடியும் கொடுக்கும், ரெண்டாவது ஆசையும் பேராசையும் தூண்டி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னேன். அப்பவே நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா புரியல, விட்டுட்டீங்க, அந்த பாயிண்ட்ல விட்டுட்டீங்க. இங்க ஒரு கிரகம் உட்காந்தா, கேதுடைய நட்சத்திரத்துல உட்காந்தா ஆன்மீக வழியும் போகும், அடுத்த முன்னாடி மேலேயும் ஆசை போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்பவே நீங்க புரிஞ்சிருக்கணும், நான் புரியல. சரி, அப்ப செவ்வாவுடைய வீட்டுல உட்காந்தா முன்கோபம் பிடிவாதம் வரும். அந்த முன்கோபம் பிடிவாதம்ங்கிறது ஆன்மீகத்துல போகுதா, அடுத்த வீட்டுல போகுதா, வேற சொத்து சேர்க்கையில போகுதா? ஏன்னா செவ்வாய் சொத்து பத்து இல்லையா, காரகத்துவம் படிச்சிருக்கோம்ல. செவ்வாய்னா என்ன, சகோதரக்காரகன், ரத்தத்துக்கு காரகன், சொத்து பத்துக்கு காரகன், பிடிவாத காரகன், முன்கோப காரகன் பிடிக்கிறோம். அப்ப அதெல்லாம் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி சுக்கிரனுடைய வீடு எப்பேற்பட்ட கிரகமா இருந்தாலும் உணர்ச்சியை தூண்டாம விடாது, உணர்ச்சியை தூண்டாம விடவே விடாது, உணர்ச்சி வரத்தையும் செய்யும். சரியா? இப்படி இங்க உட்காந்து எப்பேற்பட்ட கிரகத்துக்கு காதல் வரும். அது வயசு காலமா இருக்கும்போது. வயசானவங்களுக்கும் ஒரு சில பேர் 60 வயசுக்கு மேல 60 எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வந்தவங்களுக்குலாம் உங்களுக்கு ஆடியோ போட்டு காமிச்சுன்னா சீ தூக்கு காரி திப்பிடுவீங்க.
அப்படி எல்லாம் வர்றாங்க. 60, 65 வயசு தாங்கிட்ட வேலை ஆக்குற 30, 35 வயசு பெண்ணோட கிடைக்குமா என் அப்பாயின்மெண்ட் வராங்க. ஏன்னா நம்ம அந்த சம்பந்தப்பட்ட வீடியோ போடுறோம் இல்லையா, என்னையா கேள்வி கேட்கிற அப்படின்னு நானே கேட்க வேண்டியதா இருக்கு, பேச வேண்டியதா இருக்கு. அப்படி ஒரு பேராசையில வராங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்ப இங்க உட்கார்ந்தாதான் எப்பேற்பட்ட கறக்கமும் காதலை தூண்டுறது. அது நல்லா காதலா, கள்ளா காதலா, ஒருதலை காதலா, அது சூசைட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருமா, வெற்றி அடைய வைக்குமா? நான் எந்த கரகமா இருந்தாலும் சொல்லிட்டேன், லக்ன சுபர் அசுபர் அப்படிங்கிறது ரோலுக்கே போகல. இயற்கை சுபர் இயற்கை பவர் அப்படிங்கிற ரோலுக்கே நான் போகல. இங்க உட்கார்ந்து இருக்குதா பிறகு நோக்கத்தை கண்டிப்பா வரும். சந்திரன் மனாக்காரர்கள், மனசு உடம்பும் கெட்டு போனாதான் ஒருத்தர் எல்லை மீறுவான். மனசு மட்டும் கெட்டு போச்சுன்னா அதை தப்பு பண்ணுவாங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு சுய இன்பத்துல ஈடுபட்டு போயிடலாம். அதனாலதான் காலப்புருஷனுக்கு 4ஆம் படம் சுய இன்பம். அது எந்த புக்லயா போட்டிருக்கா? இல்லையே. 4, 8, 12 4, 8, 12 சுகஸ்தானங்கள். 4ஆம் இடம் தன் சுகம், 12ஆம் இடம் தாம்பத்தியம், 8ஆம் இடம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? மறைவிடம் சொல்லுது. அது பங்களாவா, லாட்ஜா, இல்ல ஓட்டு வீடா, அல்லது முள் புதர் செடி, ஓட, கம்மா, கரை, ஏரி, அப்படி மறைவிடத்தை சொல்லுதான். இதுக்கும் திரிக்கோணும், இதுக்கும் திரிக்கோணும். இவன் பங்களா மாதிரி வீட்டுல உட்காந்து தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க போறானா, இல்ல ஓட, முள்ளு, காடு, புதர் அந்த இடத்துல அனுபவிக்க போறானா, இல்லது இது சுய இன்பம் சொல்லிட்டோம், இது 8ஆம் இடம் கழிவிடம், அப்ப பாத்ரூம்ல போய் சுய இன்பம் பண்ண போறானான்னு சொல்லுது. அப்ப அதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப சந்திரனுடைய வீட்டுல உட்காந்தா மனசையும் உடம்பையும் கெடுக்கும். அந்த மனசு உடம்பு கெட்டு போறதுன்னா இப்படி தாம்பத்தியத்துலதான் கெட்டு போகணும்னு இல்ல. இப்ப சந்திரனுடைய வீட்டுல உட்காந்தா மனசையும் உடம்பையும் கெடுக்கும். அந்த மனசு உடம்பு கெட்டு போறதுன்னா இப்படி தாம்பத்தியத்துலதான் கெட்டு போகணும்னு இல்ல. சந்திரனா வீடுன்னு சொல்றோம். காலப்புருஷனுக்கு 4ஆம் இடத்துல வீடு, மனை, வண்டி, வாகனம்னு சொல்றோம். ஆனா சுக்கிரனை தானே வீட்டுக்கு காரணம் சொல்றோம். ஆனா நான் மாத்தி சொல்றேன். தாயுடைய கருவறை தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் வீடு. அப்ப அங்க இருக்கும்போது சுகபோகமா தான் வாழ்ந்தோம். வெளியில என்னைக்கு முதல் மூச்சு காத்த சுவாசிக்குமோ அன்னைக்கு அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா புதுசா எதையோ உணர்றோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொந்த வீடு வேணும்னா சந்திரன் தான். அப்ப சந்திர வீட்டுல உட்கார்ந்து ஒரு கறக்கம் சொந்த வீடு கட்டணுங்கிற எண்ணத்தை தூண்டும். சொந்த வீடு கட்டியே ஆகணுங்கிற எண்ணத்தை தூண்டும். அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இங்க உட்காந்து அதிகார தோரணம் வந்துடும். 4 காசுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது. அரசியல்வாதி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு தான் தான் அரசியல்வாதிங்கிறதே நிரூபிக்கிறது. ஆனா அவருக்கு கையாலதான் இருக்கா. ஆனா அவன் சொன்னா எல்லாம் நடக்கிற மாதிரி அதிகாரத்தையும் பண்ணுவான். ஆணவத்தை உண்டு பண்ணும், தலைக்கணத்தை உண்டு பண்ணும். அடங்கியும் போகும் சமயத்துல. அது உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து அடங்கியும் போகும். பெரிய மனுஷனா இருப்பான், ஆனா ரொம்ப அமைதியா ஒழுக்கமா ஒரு ஏழையை கூட மதிக்கக்கூடிய தன்மை ஆளாகவும் இருப்பார். அங்க உட்காந்து இருக்கிற நட்சத்திரத்தை பொறுத்து. இப்ப சூரியனுடைய நட்சத்திரமும் கேது நட்சத்திரமா இருந்தாலும் அடக்கத்தை கொடுக்கும். சுக்கிர நட்சத்திரமா இருந்தா காசு இல்லாட்டினாலும் பெரியதா முன்னாள் கவுன்சிலரா இருப்பாரு. ஆனா அவருடைய அதிகாரம் பயங்கரமா இருக்கும். அப்படி போயிடும். இது புதனுடைய வீடு. மறுபடியும் இது மறுபடியும் சுக்கிரனுடைய வீடு. இப்ப மறுபடியும் குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டுல என்ன கொடுக்கும்? காசு பணத்தை சேர்க்கணும், பேங்க் பேலன்ஸை சேர்க்கணும், அதே மாதிரி நகை, அதாவது கோல்டு பிஸ்கட்டா சேமிப்பு பண்ணணும். ஆபரண நகையெல்லாம் சுக்கிரன். அது வெள்ளியா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும். இங்க குருவுடைய வீட்டுலாம் கட்டி தங்கம், பிஸ்கட்டு, டாலர்ஸ், அதாவது உபயோகப்படுத்த முடியாத பொருள்களை சேமிக்கணுங்கிற எண்ணம், காசு பணத்தை பேங்க் பேலன்ஸை ஏத்தணுங்கிற எண்ணம் அப்படி வரும். இங்க சனியுடைய வீடு சபலபத்தியும் கொடுக்கும், தொழில முன்னேற்றத்தை கொடுக்கும், 2வது கடல் கடந்து வியாபாரத்தை கொடுக்கும், நிறைய பிரான்சஸ் உருவாக்கணும்னு சொல்லும், உழைப்பையும் கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும். ஆனா அதுவே பாதகமாகவும் போயிடும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் முதல்ல எடுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல எடுக்கணும். அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை எடுக்கணும், நட்சத்திர ஆதிபத்தியத்தை எடுக்கணும், பார்வை பார்த்த கரங்கள் எடுக்கணும், திரிகோண தொடர்பு இருக்கணும். இது கூட ராகு கேதுக்கு மத்தியிலையோ ராகு கேதுக்கு திரிகோணத்திலயோ மாட்டிடக்கூடாது. இவ்வளவு சேர்த்து வச்சு லக்னமே இல்லாம தசாநாதன் இடத்த வச்சு பலன் எடுக்கும் போது இன்னும் ஷார்ப்னஸ் கொடுக்கும். லக்ன ரீதியா எடுத்து இம்மட்டி குழப்பிக்கிறத விட லக்னம் வேணாம், ஓரம் கட்டு, தசாநாதன் இடத்துக்கு இதெல்லாம் மேட்ச் பண்ணி பாரு, போதுமா, ஈஸியா வந்துடும். இப்படி கொண்டு போயிடலாம், பலன் எடுத்துடலாம். இப்படிக்கும் உங்களுக்கு ஒரு 10 ஜாதகங்கள், 10 உதாரண ஆடியோக்களும் அனுப்பியிருக்கிறேன், பார்த்துருக்கீங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி தூரம் கிளம்புறதுல இது இல்லை, சரி இருக்குதான், பார்த்துக்கலாம். இன்னைக்கு நான் எதை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? யாரா ஒருத்தர் சொல்லுங்க. திருமணத்தையே கன்னியூ பண்ணவா, இல்ல வேற எப்படி கொண்டு போகணும்னு சொல்லுங்க. மேரேஜ்ல இப்போ நீங்க லேட் ஆகிறதுக்கு சொன்னீங்க. இப்போ சப்போஸ் இப்ப சீக்கிரமா முடியறதுக்கு சொல்றேன். யார் சீக்கிரமா முடிப்பாங்க? ஒண்ணு இள வயதுல காதல் திருமணம் பண்றவங்க சீக்கிரமா முடிப்பாங்க. இல்லையா, இப்ப கிராமங்கள்ல பட்டி தட்டில இருக்கிறவங்களுக்கு 18 வயசுலயே பொம்பளை பிள்ளைக்கு 17, 18 வயசுலயே கட்டி வச்சிடறாங்க. 19 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறவங்க இருக்காங்க. அதே மாதிரி பசங்களும் 23, 25 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. சரியா? அப்ப அந்த ஜாதகத்துல பெரும்பாலும் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற செவ்வாய்க்கு குரு தொடர்பு எங்கிட்ட இருந்திருக்கும்.
சரியா? இந்த இப்படி இப்படி ஒண்ணுமே இல்லை, இப்படி செவ்வாய் போடுவோம், நீசமா போடுவோம். ஆனா புனர்பூசத்துல போடுவோம், குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சொல்லி போயிடுச்சு. இங்க சனீஸ்க்கு அது எங்கடா இருந்து தொடரப்பட்டு போகுது. அப்ப பாதிப்பு இல்லை. செவ்வாய் நீசம்னா தான் வீட்டுக்கு திரிகோணத்துலதான் நீசமாகிறாரு. அதனால இந்த நீசம் பெரும்பாலும் பாதிக்காது. அதே மாதிரி சந்திரன் நீசமாகிறாருன்னா இந்த நீசம் பெரும்பாலும் பாதிக்காது. சூரியன் நீசமாகிறாருன்னா ஐப்பசி மாசத்துல சூரியன் உதிக்காமலாம் இல்ல, கம்பல்சரியா சூரியன் உதிக்காம இல்ல, மேகங்கள் தான் மறைக்குது. சூரியனை மறைக்க முடியுமா? சூரியன்ல இருந்து வெடிச்சு சிதறின கோள்கள் தான் எல்லா கோள்களும். அப்படிங்கும்போது சூரியன் எல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஒளிக்கிரகங்கள் சந்திரனுக்கு அந்த பாதிப்பு கிடையாது. இப்ப சந்திர நீசமானவங்க எல்லா பேருக்கும் தாயார் இல்லாம போனாங்களா? சூரியன் நீசமானவங்க எல்லா பேருக்கும் தந்தை இல்லாம போனாங்களா? செவ்வாய் நீசமானவங்க எல்லா பேருக்கும் சகோதரன் இல்லாம போனாங்களா? இல்லையே. பாத்தீங்கன்னா செவ்வாய் நீசமானவங்களுக்கு நிறைய சொத்து பத்து இருக்கும், கூட பிறந்த சகோதர சகோதரி இருப்பாங்க, இவங்களுக்கு தாயார் உயிரோட இருப்பாங்க, இவங்க தந்தை உயிரோட இருப்பாங்க. அதையும் புரிஞ்சுக்கிறோம். அப்ப எந்த ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு திரிகோணத்துல நீசமாகுதோ இவங்க 3 பேரும் தான் வருவாங்க. செவ்வாய், சந்திரன், சூரியனுக்கு நீசமே கிடையாது. ஏன்னா சூரியன்ல இருந்து தான் வெடிச்சு சிதறின பொருட்கள் எல்லாமே, அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு. மற்ற கிரகங்களுக்கு வேணா நீசம் எடுத்துக்கலாம். நீச பங்க ராஜயோகமா எப்பப்ப வேலை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எந்த கிரகம் நீசமானாலும் முதல்ல நீசத்துக்கு உண்டான வேலை செய்யும், அப்புறம் தான் நீச பங்கத்துக்கு உண்டான வேலை செய்யும். சில சமயங்கள்ல வந்து முன்னாடி கொடுத்துச்சுன்னா பின்னாடி கொடுக்கும், இல்ல முன்னாடி புடுங்கிட்டு பின்னாடி கொஞ்சமா கொடுத்துட்டு போகும், அப்படிங்கிற ஒரு இதுல போகலாம். காதல் திருமணம் யாருக்கு நடக்கும்? பிறப்பு லக்னத்துக்கு 2க்கு அதிபதி 7க்கு அதிபதி 2 பேரும் தொடர்பு இருப்பாங்க, அல்லது யாராவது ஒரு ஆள். சரியா? ஒரு ஆள். அது போக 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் காதல் ஸ்தானங்கள். அவங்க 2 பேரும் அல்லது அவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள். எப்படி 2 7க்கு அதிபதியில யாராவது ஒரு ஆளு, 5 11க்கு அதிபதியில யாராவது ஒரு ஆளு, இதோட காதல் கரகம் புதன் சம்மந்தம் போடும்போது அவங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்கும். காதல் திருமணம் தான் கன்ஃபார்ம் நடக்கும் பிறப்புலக்கு ரீதியா. இதையே திசாநாதன் ரீதியாவும் எடுத்து வைக்கலாம், பார்க்கலாம், கொண்டு வந்துடலாம். என்ன அந்த புதன் காதல் கரகமான புதனுக்கு கேது தொடர்பு வந்துச்சுன்னா காதல் துண்டிச்சு விட்டுரும். காதல் சக்சஸ் ஆகாது. அது ஒரு தலை காதலா கூட போயிடலாம், அல்லது காதல் சொல்லி சில காலம் சக்சஸா இருந்து அது பிறகு கூட துண்டிச்சு விடலாம். இவங்களுக்கு கொஞ்சம் வயசுல காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது போக தசாபத்தி ஒர்க்கட்டாகி போயிட்டு இருக்கும் போது இந்த செவ்வாய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம தொடர்பும் இல்லாம இருக்க பட்சத்துல அவங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகும். 2வது, தசாநாதனுக்கு 12க்கு அதிபதியும் புத்திநாதனுக்கு 12க்கு அதிபதியும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு. தொடர்பு மீன்ஸ் என்ன? இதேதான், திரிகோணமோ பார்வையோ என்ன பரிவர்த்தனை என்ன பண்ணும், கொடுத்து ஏமாற்றத்தை கொடுக்கும், அல்லது லேட் பண்ணி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அது இதுன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் கல்யாணத்தை பண்ணி வைக்கும். பரிவர்த்தனை என்ன இருந்தாலும் யோகம்னு சொல்லப்படுறதுனால ஏதோ ஒண்ணு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், அப்படிங்கிற மாதிரி போகும். அப்ப பார்வை, வீடு கொடுத்த வகை, நட்சத்திர சாரம் கொடுத்த வகை, திரிகோண தொடர்பு, பரிவர்த்தனை, இது 5 தான் தொடர்புலே வருது. இந்த தொடர்பு தசாநாதனுக்கு 12க்கு அதிபதியும் புத்திநாதனுக்கு 12க்கு அதிபதியும் தொடர்பு வரும் பட்சத்துல இந்த சனிக்கு அது தொடர்பு பெற்றிருந்தாலும் கூட தடை பண்ணாது, கொடுத்துட்டு சில காலம் சண்டை போட்டு கூட பிரிச்சு வச்சிடும். சரியா? கல்யாணம் பண்ண அன்னைக்கே மறுநாளே 3வது நாளே சண்டை போட்டு பிரிஞ்சு போறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த 2 நாள் தாம்பத்தியம் நடத்திருப்பார்ல, அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப எந்த திசைக்கு 12க்கு அதிபதியும் எந்த புத்திக்கு 12க்கு அதிபதியும் ஏதோ ஒரு கோணத்துல, திரிகோணத்திலேயோ பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ பரிவர்த்தனையோ எல்லாம் ஒண்ணு வந்துச்சுன்னா கல்யாணத்தை கொடுத்துரும். இந்த இடத்துலதான் பரிவர்த்தனை அதிகமா வேலை செய்யும். பிச்சுக்கிட்டு போற குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, 2 நாள் கல்யாணம் பண்ணேன், 3 நாள் கல்யாணம் பண்ணேன், 1 வாரம் தான் இருந்தேன், 1 மாசம் தான் இருந்தேன், அப்படிங்கிற இடத்துல கரெக்டா பரிவர்த்தனை வேலை செஞ்சு கொடுத்து பிச்சுக்கிட்டு போகும். இது இன்னைக்கு ஒரு ஃபார்முலா. இப்ப இதுக்கு உதாரணம் மாதிரி ஏதாவது ஜாதகம் வச்சிருக்கீங்களா? காலகாலத்துல கொஞ்சம் வயசுல கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஜாதகம் வச்சிருக்கீங்களா? அதுல தசாநாதனுக்கு 12க்கு அதிபதியும் புத்திநாதனுக்கு 12க்கு அதிபதியும் நான் சொன்ன தொடர்புல இருப்பாங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா அல்லது நான் கனக சொல்றீங்களா? 9/11/1994. ஆண் ஜாதகமா பெண் ஜாதகம்? ஆண் ஜாதகம். 9/11/1994. 1994. 31 வயசு முடிச்சு 32 வயசு. சரி. 6:20 PM. எந்த ஊர்ல பார்த்தாரு? ராமநாதபுரம். எந்த வயசுல கல்யாணம் முடிச்சுப்பாரு பாக்குமா? லக்னம் இருக்கு, செவ்வாய் நீசமா இருக்கிறாரு, வாங்கி இருக்கிறாரு. இந்த இடத்துல இத்தனை கிரகம், சூரியன், புதன், குரு, சுக்கிரன்,
பிளஸ் ராகு 5 கிரகம். இங்கே சந்திரமங்கலம் ராசி இது. கன்னியாகுமரி தொடர்பு. ஆனா ராகு கேதுக்கு மத்தியில செவ்வாய் இருக்கிறார். சரி, சந்திரன் தொடர்பு கொள்றாரு. சார் மேச லக்னம் கார்த்திகை 1வது பதம். நீங்க சொன்ன 6:20 டைம் PM இதுதான் காட்டுது, ரிஷபலக்கணம் காட்டுது. கார்த்திகை எத்தனாவது பாதம் வருது உங்களுக்கு லக்ன புள்ளி? கார்த்திகை 2ன்னு எனக்கு காட்டுது. 31.45 காட்டுது. டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஒரு முறை கார்த்திகை சொல்லுங்க. 1. 9/11/1994. 9/11/1994. சரி, எந்த லக்னமா இருந்தா என்ன, நமக்கு என்ன சேவை சார்? இன்னைக்கு வந்து இருப்பு இது ஆண் ஜாதகம். சரியா, இது ஆண் ஜாதகம். 1994 பிறந்திருக்கிறாரு. இருப்பு 6 வருஷம் சந்திர திசையில. சரியா, 6 வருஷம் 6 வருடம் சந்திரன் திசையில. 10 மாசம் காட்டுது சார். 10 மாசம் 13 நாள். கரெக்டா இருக்கா உங்க சாப்பிட்றதுக்கு? கையில ஜாதகம் தான் சார் இருக்கு, சாஃப்ட்வேர்ல. அப்ப அது வாக்கியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வாக்கியமா ஓகே. வாக்கியம். இப்ப சந்திர திசை 6 வருஷம் 10 மாசம், செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் விட்டுருவோம். இப்ப ராகு திசையில தானே திருமணம் நடந்திருக்குது. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ராகு திசையில தான் இருந்திருக்கு. ராகு கேதுக்கு மத்தியில செவ்வாய் இருந்தா அந்த ராகு கேதுக்கு தான் எடுத்து செய்வாங்கன்னு சொன்ன முதல் பாயிண்ட்லயே முடிஞ்சிச்சு. ராகு திசையில கல்யாணத்தை கொடுத்துருக்கு. இப்ப ராகு இருந்த வீட்டுக்கு 2-7 அதிபதி இல்லையா? யாரு? செவ்வாய் தான். அது வேணா பிறப்பிழப்புனா எது வேணா எடுத்துட்டு போகுது. செவ்வாய் தான். செவ்வாவுடைய பலனை பிடுங்கி செய்யறாரு. இந்த வீட்டுக்கு 12 அதிபதி புதன் கூட இருக்கிறாரா? இருக்கு.